அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த கொத்தமல்லி தழை வந்து வேரோட எங்கள் அம்மா வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, அந்த வேரை அதாவது வேணுங்கிறத சமையல் யூஸ்க்கு அதை பாதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டாங்க. அந்த வச்சதில் ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கே வந்து அதாவது சும்மா கொஞ்சோண்டு மண்ணும் தண்ணியும் ஊற்றி ஒரு தண்ணி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஒரே நாளில் எந்த அளவுக்கு துளுத்து வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி வேரோடு வாங்கினீங்கன்னா தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வாசலில் வந்து இந்த மாதிரி கொத்துமல்லின்னு அது சரியாக தெரியல, ஆனால் இது மல்லி செடி தான் இது. அப்புறம் வந்து இங்கே வந்து கத்திரிக்கன்று, தக்காளி செடி, அப்புறம் இது வந்து கருந்துளசி சொல்லுவாங்க அது. இதெல்லாம் வந்து ரோட்டோரத்தில் இந்த செடி கன்று போட்டு விற்பாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட வாங்கினது தான் இதெல்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், கத்திரிக்கண்ணில் வந்து பூ விட்ருக்கு பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா தென்னை மரத்தை? இது எதுக்கு காட்டுறேன்னா, இது வந்து 5 வருஷத்தில் காய்க்கிற தென்னை மரம் இது. இதில் என்ன ஆச்சுன்னா வந்து ஃபுல்லாகவே மணி பிளான்ட் ஏறிடுச்சு. இதை அதனாலேயே இங்கே தேங்காய் ஏறி வைக்க மாட்டாங்க, அதுவாக விழுவுறது தான் நாங்கள் எடுத்துப்போம். அந்த கீழே விழுகிற தேங்காயிலேருந்து தான் இந்த முளைச்சது தேங்காய், அதோட குட்டிகள் சொல்லலாம். அது எங்கள் அம்மா வந்து பத்தியமாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே கிடைக்கிறதெல்லாம் அதுதான். ஏற்கனவே 2 இருந்துச்சு, அதை வந்து கொடுத்துட்டாங்க தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, வீட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்கிற தென்னங்கன்று வந்து இது தான் தேங்காய். இது வந்து நெல்லிக்கன்று. அப்புறம் இங்கே மணி பிளான்ட் நிறையா இருக்கிறனால அங்கேருந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே இருக்கிறதுல வந்து குபேரன் செடின்னு சொல்லுவாங்க. இது வந்து தொட்டாசிலிங்கி. அடுத்தது இது வந்து வெத்தலை கன்று.